வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ப்ராக் லெஸ்னருக்காக WWE பார்த்தீங்கன்னா புதுசாக டைட்டில் கொண்டு வந்திருக்கிறது. புதுசாக ஒரு இன்டீரியம் சாம்பியன் கிடையாது அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கிறது. அதுக்கப்புறமா மணி இந்த பேங்க் என்னாச்சு, ரோமன் ரெயின்ஸ் எதனால் ட்ரிபிள்க்கு போல, இப்படிப்பட்ட எக்கச்சக்க ரெஸ்லிங் அப்டேட்டை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பீஸ்ட் அண்ட் கார்னர் ப்ராக் லெஸ்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராக் லெஸ்னர் சம்மர் ஸ்லாமில் ஓபாஃபெமி கூட விளையாடி அதில் தோற்று போய் தான் ரிட்டைர்மெண்ட் ஆகிறேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோ கால் மூலியமாக சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமா ப்ராக் லெஸ்னர் கிடையாது. இப்போ மெயினான விஷயத்தை பார்க்கலாம். ப்ராக் லெஸ்னர் டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வருடத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ போவார், அப்போ வருவார், கேஸெல்லாம் ஆகணும், அதெல்லாம் சாதாரண விஷயம் தான். டோட்டலி அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பார். மிச்சம் இருக்கிற 10 வருஷம் கேப் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் ஓய்வு எடுக்கிறது, UFC போகிறது, கேஸில் மாட்டதுன்னு இருக்கலாம். சரி, என்னதான் இருந்தாலும் ப்ராக் லெஸ்னர் டபிள்யூக்காக உழைத்தது அப்படிங்கிறது பல இல்லை. அதனால் அவருக்காக கஸ்டமேட்டாக டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டிலை உருவாக்கியிருக்கிறாங்க. டைட்டில் எப்படி இருக்குதுன்னா பீஸ்ட் அண்ட் கார்னர் ப்ராக் லெஸ்னருக்காகவே உருவாக்கப்பட்ட டைட்டில். அதனால் ப்ராக் லெஸ்னருடைய லோகோ போட்டு லெஸ்னர் அப்படிங்கிற பேரோட மாசாக இருக்குது. ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா WWE பழைய லோகோ இருக்குல்ல, அந்த காலத்துலேருந்து இருக்கிறதுனால பழைய லோகோவை ரெமிடிட் பண்ணி இந்த சாம்பியன்ஷிப்பை உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா WWE வந்து அவங்களுடைய ஷாப்பில் இதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. முதலாவது இந்த சாம்பியன்ஷிப்பை பற்றி நான் ஒன்று சொல்லி ஆகணும். WWE பார்த்தீங்கன்னா இதை ஓல்டு மெத்தடில் தான் உருவாக்கியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஜான்சனாவாக இருக்கட்டும், ஏஜே ஸ்டைலாக இருக்கட்டும், இந்த மாதிரி WWE லெஜண்ட் ரெஸ்லர்ஸ் ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது அவங்களுக்காக ஒரு சாம்பியன்ஷிப்பை உருவாக்குவார். இதை WWE பார்த்தீங்கன்னா ஒரு பொது சேவையாக பண்ணிகிட்ருக்கானுங்க, மைத்த சேவையாக பண்ணிகிட்ருக்கானுங்க. அவங்களுக்கு தேவை காசு. இல்லாட்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 2000-3000த்துக்கே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். சரி, அட்லீஸ்ட் ஒரு 10,000த்துக்காச்சும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா எதுலலாம் பணம் சம்பாதிக்கணுமோ, அதாவது ஒருத்தன் செத்து போயிட்டானா அதை கூட அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ வச்சு அதன் மூலியமாக காசு சம்பாதிப்பாங்க. அது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போவும் அதை தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் நல்லவனாக இருக்காங்க. ஜான்சனாவை ட்ரிபீட் பண்ண மாதிரி சாம்பியன்ஷிப் உருவாக்குறாங்களே, அது 1.5 லட்ச ரூபாய்க்கு வித்தானுங்க. நிறைய பேருக்கு தெரியும். அதையும் பல பேர் வாங்கினாங்க. பட் ஆனால் இந்த சாம்பியன்ஷிப்போட ரேட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அமெரிக்க மதிப்பு படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $799. அவங்களுக்கு இது ஓகே, சீப்பு தான். இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 76,000 ரூபா. இது கொஞ்சம் இடிக்குதுல. இந்த ஜான்சனா சாம்பியன்ஷிப் ஒன்று கொண்டு வந்தானுங்கல்ல, அதை பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு விற்றானுங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான். 76 லட்சம் அப்படிங்கிறது நம்ம ஊரில் யாராவது வாங்குறதுக்கு இழிச்சா வாங்கி யாராவது இருந்தால் வாங்கிக்கோங்க. ஏன்னா 76 லட்ச ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு மிஷினை வாங்கி இந்த மாதிரி டைட்டில் பலதை உருவாக்கி அதை சேல் பண்ணி சம்பாதிச்சிடலாம். 76,000 அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர் தான். பட் ஆனால் ஸ்லிப்பிங் சார்ஜ் அங்கேருந்து இங்கே வரணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குதுல்ல, அதனால் இது 76,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எனி ஒன் WWE ஃபேன்ஸ் யாராவது ட்ரிபிள் ஹெச்சுக்கு மேலே கோவப்படாமல் இந்த சாம்பியன்ஷிப் வேணும்னா WWE ஷாப்பில் இருக்குது, மறக்காமல் வாங்கிக்கோங்க. வெறும் 76,000 ரூபா தான். ஷாப்பிங்கு, அதுக்கப்புறமா அந்த டேக்ஸு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வர்றது, இதெல்லாம் சேர்த்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா வந்துடும். சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா மணி இந்த பேங்க்னு சொன்னாங்க. ஆனால் மணி இந்த பேங்கை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லையே ப்ரோ. ஏன்னா லேடர் மேட்ச் நடக்கும், குவாலிஃபை மேட்ச் நடக்கும், எதையுமே காணமே. WWE பார்த்தீங்கன்னா இன்னும் குவாலிஃபையவே கிண்டிட்டு இருக்காங்களே, என்ன அப்டேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கைஸ். WWE பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா சாட்டர்டே மெயின் ஈவென்ட் அப்படிங்கிற ஷோவை நடத்த போகிறாங்க. அது இப்போ இல்லை, அடுத்த மாதம் தான் நடத்த போகிறாங்க. வழக்கமாக சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற ஷோவை தானே பார்க்குறோம். ஆனால் இந்த தடவை சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டை பார்க்க போகிறல, அதுக்கு பதிலாக சண்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவங்களுக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனை போல இருக்குது. அதனால் சண்டே அப்படி நடத்தும்னு சொல்லிட்டு வாழ்க்கையிலேயே முதல்ல சண்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் மந்த் நடத்த போகிறாங்க. இது செப்டம்பர் 6ஆம் தேதி நடக்க போகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கு ஒரு 25 நாள் இருக்குது. சரி, அதில் என்னெல்லாம் மேட்ச்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பிறகு பார்ப்போம். இதுக்கப்புறம் தான் WWE பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கை நடத்த போகிறாங்க. மணி இந்த பேங்குக்கு இன்னையிலேருந்து டேட்டு கால்குலேட் பண்ணால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 62 நாள் இருக்குது. மணி இந்த பேங்க் நடக்கிறதுக்கு 62 நாள் இருக்கிறதுனால இப்போவே குவாலிஃபை கண்டென்ட்டை செலக்ட் பண்ணி மேட்ச் வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் WWE பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட நேரத்தில் ராஸ் மேட்டான்லாம் ஒரு ஈவெண்ட் மாதிரி கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இடைப்பட்ட நேரத்தில் அந்த ரசல் பல்சா பிளாட் பிளட் பேப்பர்லாம் நடத்திருக்கலாம். ஆனால் ட்ரிபிள் ஹெச் நடத்தலை. அதிசயமாக இருக்குங்க. இந்த மனுஷன் மாதத்துக்கு 2 பேப்பர் நடத்துவார். இப்போது மாதத்துக்கு ஒரு பேப்பரையும் தவிர்த்து 2 மாதத்துக்கு ஒரு பேப்பர் நடத்துறதுலாம் அதிசயமாக தான் இருக்குது. சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். மணி இந்த பேங்க்கு குவாலிஃபை அப்படிங்கிறது இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் இருக்குல்ல, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்க போகிறாங்க.
இப்போதைக்கு ரெஸ்லர்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்புக்கான ஃபியூடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. அதுவும் ரால ஸ்மாக்டவுன்லன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த மேட்சஸை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சு சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா WWE பார்த்தீங்கன்னா மணி தி பேங்குக்கான குவாலிஃபையை ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செத்த படம் கிடக்கிற மாதிரி மணி தி பேங்கை பற்றி யாருமே நினைக்காதீங்க. இன்னும் ஒரு மாதம் இருக்குது சரிங்களா. ஒரு மாதத்துக்கு அப்புறமா அஃபிஷியலி இந்த மணி தி பேங்கில் யாரெல்லாம் பங்கேற்கிறா அப்படிங்கிறத ஒரு டோர்னமெண்ட் மூலிமா செலக்ட் பண்ணி 6 பேரை செலக்ட் பண்ணி இந்த மணி தி பேங்கில் நடத்துறதுக்கு ட்ரிபிள் H வந்து திட்டம் போடுவார். இப்போதைக்கு மணி தி பேங்கை நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்த மாதம் கண்டிப்பாக குவாலிஃபை மேட்ச் நடக்கும் சரிங்களா. ரோமன் ரெயின்ஸ் கூட யார் மோத போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லூச்சா லிபரேஸை சேர்ந்தவங்க மட்டும்தான் மோத போகிறாங்க. அதுவும் மெக்சிகன் மாநகரத்தில் அதுக்கான ஒரு டோர்னமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. மெக்சிகோவை பொறுத்த வரைக்கும் WWE பார்த்தீங்கன்னா ஒரு ராஷ் மேட்டை நடத்தினா டிக்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே மக்கள் பார்த்தீங்கன்னா சுலபமாகவே ட்ரிபிள் A பார்க்குறாங்க, ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தான் பார்க்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்கும் 20-25,000 பேர் வந்து பார்ப்பாங்க. பிகாஸ் WWE பார்த்தீங்கன்னா 100 பேர் டிக்கெட் சேர்த்து ஒரு டிக்கெட்டை வாங்கினா அதை WWE ஒருத்தர் தான் பார்க்க முடியும். அதாவது ட்ரிபிள் Aல 100 பேர் பார்க்குறோன்னு வைங்களேன், அந்த 100 பேருடைய டிக்கெட் அமௌண்ட்டை சேர்த்து தான் WWE ஒருத்தர் பார்க்க முடியும். அதுவும் அர்த்தத்தில் கடைசியில் தான் பார்க்க முடியும். முன்னாடி உட்காரணும்னா 1000 பேர் சேர்த்த அமௌண்ட் தான். அந்தளவுக்கு கொள்ள ரேட்டில் வைக்கிறானுங்க. ட்ரிபிள் Aல ரொம்பவே சீப்பாக இருக்கும். பட் அந்த ட்ரிபிள் A மார்க்கெட்டிங்கும் பிடிக்கணும்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா WWE ஷோவை அங்கே நடத்தி அதில் ரோமன் ரெயின்ஸை டைட்டில் டிஃபெண்ட் பண்ண வைக்கிறாங்க. ட்ரிபிள் A அப்படிங்கிறது தேர்டு குவாலிஃபை ரெஸ்லராக இருந்தாலும் அங்கே மெக்சிகன் ரெஸ்லர்ஸ் ரே மிஸ்டீரியோ டாமினிக்லாம் கொண்டு போய் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய டேலண்ட்டை காட்டினாலும் ட்ரிபிள் A வந்து அவங்க அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ராஸ் மேட்டோன் மாதிரி கருத மாட்டாங்க. பிகாஸ் ட்ரிபிள் A ஷோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட் டிக்கெட் ப்ரைஸில் விற்கப்படுற ஒரு ஷோ. அங்கே உள்ள ரெஸ்லர்ஸ் பெரிய கெத்தாக இருந்தாலும் இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து ட்ரிபிள் Aக்கு போயிட்டாருன்னு வைங்களேன், அவங்க டாமினிக் மிஸ்டீரியோவோ WWE ஜாபராக இருக்கிறவர்களாம் டாமினிக் மிஸ்டீரியோவோ அல்லது ஜாட் கேபிளையோ பென்டாவையோ பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அடுத்தபடியாக ரோமன் ரெயின்ஸு செத்ரோலன்ஸ் வரணும்னு சொல்லிட்டு அவங்கள தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. அதுக்கு பதிலாக மீடியம் பொசிஷனில் இருக்கிற ரெஸ்லர்ஸ் அவங்க ட்ரிபிள் Aக்கு போய் அங்கே கொஞ்சம் சாதிக்க மாதிரி WWE ஸ்டோரி இல்லாட்டா அவங்க கொஞ்ச நாள் அங்கே இருந்து அவங்களுடைய ஸ்டோரியை டெவலப் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்களே தவிர்த்து WWE டாப் ஸ்டாராக இருக்கிற ரோமன் ரெயின்ஸு, ஓபா ஃபெமி, அப்புறம் இப்போ ரிட்டையர்மெண்ட்டான ப்ராக் லெஸ்னர் இந்த மாதிரி பெரிய பெரிய ரெஸ்லர்ஸை ட்ரிபிள் A பக்கம் கொண்டு போக மாட்டாங்க. அதனால தான் ரோமன் ரெயின்ஸ் ட்ரிபிள் A பக்கம் போகலையா. ரியா ரிப்ளி தான் கரண்ட்லி உமன் சாம்பியன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு நடந்திருக்குது. ரியா ரிப்ளி கிட்ட இருக்க டைட்டிலே போகக்கூடாது, ஏன்னா ட்ரிபிள் H உடைய செல்லா புள்ள. அதனால் பார்த்தீங்கன்னா இன்டீரம் சாம்பியன்ஷிப்பை சம்மர் ஸ்லாமில் உருவாக்கி அதுக்கான ஒரு லேடர் மேட்சையும் நடத்துகிறாங்க. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் வந்து புதிய உமன் சாம்பியனாக மாறினாங்க. அவங்கள இன்டீரம் உமன் சாம்பியன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதாவது ரியா ரிப்ளி வர வரைக்கும் உமன் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்டீரம் அப்படிங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்பா எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரிபிள் H வந்து என்ன நினைச்சாருன்னா ரியா ரிப்ளியோட இன்ஜுரி வந்து ஓரளவுக்கு மீடியமான இன்ஜுரி தான், அம்மாவுக்கு உடம்பு செய்யாமல் போயிடுச்சு, சீக்கிரம் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்காரு. பட் ஆனால் ரியா ரிப்ளியோட இன்ஜுரி வந்து சீரியஸான இன்ஜுரி. அவங்களுக்கு காலில் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாகவே சர்ஜரி பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரெஸ்லரால் 6 மாதத்துக்கு மேலே சண்டை போட முடியாது. ரியா ரிப்ளி இன்டீரம் சாம்பியனாக இருந்து ஒரு 2 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்கள சண்டை போட வைக்கலாம்னு நினச்சாங்க. அது வரைக்கும் செல்சி கிரீன் சாம்பியனாக இருக்கட்டுன்னு. பட் ஆனால் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுனால செல்சி கிரீனை இதுக்கப்புறமா இன்டீரம் சாம்பியன் சொல்லிட்டு அளக்க முடியாது. பாருங்கள் கைஸ், நம்ம ரியா ரிப்ளியோடைய காலில் பாருங்கள் அப்படியே POD கெட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதான் நம்ம ஊரில் சொல்லுவாங்களே மாவு கெட்டு, அதை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. கால் கீழே இருந்து மேலே வரைக்கும் போட்டிருக்காங்க. அவங்களால இன்னும் 3 மாதத்துக்கு அசைக்கவே முடியாது. அதனால் ரியா ரிப்ளி WWE பக்கமும் வர முடியாது. ரியா ரிப்ளியை இதுக்கப்புறமா நம்ம 2027 தான் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் இன்டீரம் அப்படிங்கிற பேரை வச்சு ஒப்பைத்த முடியாதுல்ல. அதனால் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் அஃபிஷியல் உமன் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்டீரம் அப்படிங்கிற சாம்பியன் கிடையாது. இதை மக்கள் மத்தியில் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக செல்சி கிரீன் தன்னுடைய டிஷர்ட்டில் இந்த வாரம் ஸ்மாக்டவுனுக்கு வந்தாங்கல்ல, அந்த டிஷர்ட்டில் இன்டீரம் அப்படிங்கிற வார்த்தையை வெட்டிட்டு ஐ ஆம் த உமன் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதாவது 2 விஷயம் கைஸ், ஒன்று டிஷர்ட்டை விற்ற மாதிரி ஆச்சு, செல்சி கிரீன் தான் ரியல் உமன் சாம்பியன் அப்படிங்கிறத மக்கள் மத்தியிலையும் சொல்லிடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இப்படி ஒரு டிஷர்ட்டை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சரி காய்ஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.